வணக்கம், என்னுடைய பேர் ராதிகா. நான் குற்றம் கடிதல் அப்படின்ற தமிழ் படத்தில் லீடாக நடிச்சிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஃபேஸ்புக் வழியாக கிடச்சிது. ப்ரொடியூசர் மிஸ்டர் கிறிஸ்டி வந்து என்னோட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிகிட்ருந்தேன். நானே எழுதி நடிச்சிட்ருந்தேன். அதை வந்து அதோட வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ லக் பை சான்ஸ். ஸோ அப்படி தான் இந்த படம் கிடச்சிது. கேரக்டர் வந்து ஒரு யங் சாதாரணமான ஒரு டீச்சர். இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு காதல் திருமணம், அதில் இருக்கிற லிட்டில் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய், அப்புறம் அதே சமயம் அவங்களோட லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் சாதாரணமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு பர்சன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். மற்ற கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸை பற்றி சொல்லணுமா சார்? ஆக்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் இந்த படத்தில் வந்து தியேட்டர் பேக்ரவுண்ட்லலாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க இருக்காங்க. ஈவன் குழந்தை நட்சத்திரங்கள் கூட தே கிவ் ஈக்குவல் காம்படிஷன். அப்புறம் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பாவல் நடிச்சிருக்காரு, மெட்ராஸ் படத்தில் விஜயா நடித்தவங்க. அப்புறம் சாய் ராஜ்குமார் எனக்கு ஆப்போசிட்டாக லீடாக நடிச்சிருக்காரு. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் அஜய் நடிச்சிருக்காரு. அப்புறம் சத்யா அப்படிங்கிறவங்க, அவங்களும் ரொம்ப நல்ல தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவங்களும் நடிச்சிருக்காங்க. அப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்போது ஒருத்தங்க முடித்த ஷார்ட் பார்த்தா அடுத்த பர்சனுக்கு வந்து யூ ஃபீல் லைக் ஐயோ அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற ஒரு காஸ்ட் இருக்கிற படம் இது. அண்ட் அது எப்படின்னா, உங்களுக்கும் பார்க்கும்போது ஐ திங்க் உங்களால் உணர முடியும், ரிலேட் பண்ண முடியும், அந்த மாதிரியான காஸ்ட். அண்ட் என்டர்டெயினும் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான காஸ்ட். சாங்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஒரு பாரதியார் பாடல் இருக்குது. அந்த பாடல் பற்றி நான் சொல்லாமல் எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு கொஞ்சம் லைக் பிந்து மாலினி அப்படின்ற ஒரு சிங்கர் பாடியிருக்காங்க. அவங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிங்கர், அது என்னோடய ஃபேவரட் சாங். அப்புறம் இன்னொரு சாங் சென்னையை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு பாடல் இருக்குது. அது கண்டிப்பாக நேயர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். வணக்கம், என் பேர் பிரம்மா. எங்களுடைய படம் குற்றம் கடிதல். குற்றம் கடிதல் திருக்குறளில் உள்ள ஒரு அதிகாரத்துடைய பெயர். குற்றம் கடிதலுக்கு அர்த்தம் என்னென்னா, குற்றங்களை தவிர்த்தல், குற்றங்களை தண்டித்தல். ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் தான் குற்றம் கடிதல். இதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது மேலும் இதோடைய அர்த்தத்தை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் சாய் ராஜ்குமார் நடிச்சிருக்காரு, ராதிகா பிரசுஜா நடிச்சிருக்காங்க, பாவல் நவகீதன் நடிச்சிருக்காங்க, அப்புறமா அஜய்னு ஒரு கேரக்டரில் ஒரு குட்டி பையன் பண்ணியிருக்கான். எல்லாருமே புதுமுகமாக தான் இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. இதில் பாவல் நவகீதன் மற்றும் மெட்ராஸ்ங்கிற படத்தில் விஜய்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே நாடகத்துலேயும் குறும்படங்கள் பண்ண அனுபவம் உள்ள ஆர்டிஸ்ட்ஸ் இவங்க எல்லாருமே. மற்றபடி இவங்க புதுமுகமாக இதில் இல்லாத மாதிரியான ரொம்ப திறமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் வந்து சங்கர் ரங்கராஜன், அவரும் புதுமுகமாக தான் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் ஒரு கீபோர்ட் ப்ளே பண்ணுறவர். இந்த படத்தோடைய பாடல்களும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெறும்னு நம்புகிறோம். ஏன்னா இப்போது ஃபெஸ்டிவல்ஸில் நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு அந்த மாதிரியான எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏற்பட்டுச்சு. அதனால் அவருக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு அறிமுகமாக அமையும்னு நம்புகிறோம். இந்த படத்தில் குற்றத்தை பற்றியும் அந்த குற்றத்தை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத பற்றியும் தான் சொல்லியிருக்கோம். மேஜராக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது குற்றம் கடிதல்ங்கிற அந்த தலைப்புக்கான அந்த அர்த்தம் ஒவ்வொரு காட்சிகளாக விரியும் நம்புகிறோம். வணக்கம், நான் ஜேஎஸ்கே, குற்றம் கடிதல் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன். ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்தில் உங்களை இந்த நேரத்தில் சந்தித்து பேசுகிறேன். அந்த குற்றம் கடிதல் இந்த திரைப்படம் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு 2வது முறையாக இந்தியன் பனோரமாவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஒரு படம். கடந்த ஆண்டு தங்கமீன்கள் திரைப்படத்திற்காக தேர்வு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு குற்றம் கடிதல். இந்தியன் பனோரமாவில் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடியே இன்டர்நேஷ்னலி ஜிம்பாப்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் நடந்த இந்த மும்பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இந்த படம் தகுதி பெற்றது. இந்த படம் ஒரு
ஒரு அவார்ட் ஃபிலிம் அப்படின்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு மெசேஜ் மாத்திரமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் கலந்த படம். இந்த படத்தை கொடுத்த டைரக்டர், அதுக்கப்புறம் இந்த டீம் க்ரூ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். ப்ளஸ் என் கோ ப்ரொடியூசர் கிறிஸ்டி, அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த படம் எந்த வகையிலையும் நான் சொன்ன கருத்துக்கள்லேருந்து மிகைப்படுத்தாத அளவுக்கு இருக்கும். விரைவில் திரைக்கு வரப்போது, பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வெட்டரன் ஆக்டர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களின் மறைவு. ஸோ அதற்கு வந்து ஜஸ்ட் ஒரு 3 minutes மார்னிங் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் என்னை பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்து குற்றம் கடிதல் திரைப்படத்துக்காக உதயனாக இங்கே நின்றுட்டுருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அறிவித்த சம்பவங்களை வச்சுட்டு ஒரு அலங்கார கதை சொல்லல் இருந்தது. அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு இப்போ சமீப காலமாக வந்து எளிய மனிதர்கள் பற்றி பேசக்கூடிய கதைகள் வந்து தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து குற்றம் கடிதலும் கண்டிப்பாக வந்து இடம்பெறும். குற்றம் கடிதல் திரைப்படம் வந்து இன்னும் சீக்கிரத்தில் திரைக்கு வர இருக்கு. அதுக்கு முன்னாலேயே வந்து ஜிம்பாப்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவல், மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இப்போ வந்து இந்தியன் பனோரமா, இப்படி தொடர்ந்து வந்து விழாக்களில் வந்து திரைப்பட விழாக்களில் தேர்வாயிட்டு இருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து கோ ப்ரொடியூசர்ஸான கிறிஸ் பிக்சர்ஸும் ஜேஎஸ்கே நிறுவனமும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய எல்லா இயக்குநர்களுமே வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுக்கணுங்கிற ஒரு முனைப்போட தான் வராங்க. ஆனால் வந்து அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து வந்துடுதா, திரையில் வந்துடுது, ஆனால் கன்சியூம் பண்ணுறதெல்லாம் வர்றதில்லை அது. ஆனால் இங்கே அப்படி அது நிகழலை. தயாரிப்பாளர்கள் என்ன, அது எந்த வித பிரச்சனையும் பண்ணாமல் டைரக்டர் என்ன கன்சியூம் பண்ணாரோ அதுதான் திரையில் இருக்குது. அதனால தான் வந்து எல்லா திரைப்பட விழாக்களையும் இது தேர்வாயிட்டு இருக்கு தொடர்ந்து. அதுவும் குறிப்பாக வந்து இந்தியன் பனோரமாவில் ஒரு 184 படங்களில் 26 படங்கள் தான் தேர்வாயிருக்கு. 26 படங்களில் ஒரே ஒரு தமிழ் படம் மட்டும்தான் மிகப்பெரிய பெருமையை வந்து தமிழர்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்குது. ஜேஎஸ்கே நிறுவனம் வந்து தொடர்ந்து நல்ல படங்களையே வந்து நான் திரைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முனைப்போடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பரதேசி திரைப்படம், தங்க மீன்கள், இப்போ வந்து குற்றம் கடிதல் திரைப்படம். இது என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல படத்தை தரணும்னு வரக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக, ஒரு மற்ற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஜேஎஸ்கே நிறுவனம் இருக்குது. எல்லா இளைஞர்கள் சார்பாகவும் இன்னைக்கு நல்ல படங்கள் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லார் சார்பாகவும் வந்து நான் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். குற்றம் கடிதல் திரைப்படம் எதை பற்றி அப்படின்னா, ஒரு மானுட சமத்துவத்தை பற்றி பேசக்கூடியதாகவும் ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் பற்றி ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே வந்து திரைப்பட விழாக்களில் பங்கு பெறக்கூடிய படங்கள் வந்து ஒரு டாக்குட்ராமாவோ, ஒரு டாக்குமெண்ட்ரியாக, ஒரு பேரல் சினிமாவோ, சிம்பிளாக சொல்லணும்னா போர் அடிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குது. இதை எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து ஒரு நல்ல த்ரில்லர் என்டர்டைனராக மக்களை மகிழ்விக்க முடியும்னு இந்த படம் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் நம்புகிறேன். சமீப காலமாக நல்ல திரைப்படங்களை வரவேற்கக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. அந்த வகையில் வந்து குற்றம் கடிதல் மிகப்பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கைகள் இருக்குது. I request Radhika to come and have few words. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராதிகா பிரசித்தா. நான் குற்றம் கழுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது வரைக்கும் இருந்ததில்லை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. இந்த சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் ரியலி தேங்க் பிரம்மா. என்னை வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சதுன்னா, நான் ஒரு வெப் சீரிஸ் எழுதி நடிச்சிட்டு இருந்தேன். அதை வந்து கிறிஸ்டி பார்த்து ஹீ ஷோட் இட் டு பிரம்மா அண்ட் தே போத் லைக் இட். அண்ட் அப்படிதான் இங்கே அட் திஸ் மொமெண்ட் நான் நின்றுட்டுருக்கேன். அபவுட் மை கேரக்டர் மர்லின் பற்றி சொல்லணும்னா, ஷீஸ் அ யங் ஸ்கூல் டீச்சர் அண்ட் அவங்க வந்து புதுசாக காதல் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன இமோஷன்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஸ்கிரிப்ட் கேப்சர் பண்ணியிருக்கு. பிரம்மாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த எமோஷன்ஸில் தான். the way he portrays it and everything is beautiful. And என்னன்னா he portrays it in a way that it's not boring, just like Pavel said. It will completely engage you, it will completely make you relate with it, but at the same time you will be so entertained by it.
I'm sure. And theatre விட்டு வெளியே போகும்போது there'll be this tiny part of you that would have changed, or there'd be this tiny part that uh, that you would take along with you when you go home. And I think that's the beautiful part about this film. And இது வரைக்கும் இது வந்து ரெண்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஆயிருக்கு, மும்பைலையும் ஜிம்பாப்வேலையும். மும்பையில் வந்து இருந்த ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் there was ஈவன் லைக் ஒரு தியேட்டரில் இருந்த செக்யூரிட்டி பர்சன்லேருந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூவர் வரைக்கும் எல்லாருமே வந்து they had a positive response to it. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. பட் எல்லாமே அவங்களால வந்து மியூசிக், விஷுவல்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு பிரம்மா. ஸோ ஐ ஹோப் தட் ஷோஸ், அண்ட் ஐ ஹோப் யூ ரியலி லவ் த ஃபில்ம், அண்ட் ஐ ஹோப் யுவர் பிளெஸிங்ஸ் ஆர் தேர் வித் அஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் குற்றம் கடித்தலுடைய இயக்குனர் பிரம்மா. முக்கியமாக நான் ரெண்டு பேருக்கு மிகவும் நல்ல விருப்பப்படலை. காரணம் என்னென்னா, நிச்சயமாக படம் வெளியானதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் வரப்போகிறீங்க. இதை விட இன்னும் அதிகப்படியான பார்ட்டிசிபேஷன் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னு முழு மனசாக நம்புகிறேன். ஒன்று மட்டும் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இது என்னுடைய முதல் படம். நிச்சயமாக பல படங்கள் சதீஷ்குமார் சாரும் கிறிஸ்டியோடைய சப்போர்ட்டில் நிறைய செய்ய போகிறேன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் சொல்லிக்க விருப்பப்படுறது என்னென்னா, திரைப்படம்ங்கிறது ஒரு தனி அங்கமாக இருக்க போகிறதில்லை. திரைப்படம்ங்கிறது வந்து பத்திரிகை துறையும் சமூகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மற்றவங்களும் இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய பங்கை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட ஆழமான ஒரு கருத்தோடு தான் நான் இந்த முதல் படத்தை இயக்கியிருக்கேன். அந்த வகையில் இந்த படத்தை மற்ற படங்களை தாண்டி இந்த படத்திற்கான ஒரு ரொம்ப முக்கியத்துவம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருடைய மனசுலையும் இப்போ பதிய வைக்க ஆசைப்பட்றேன். அது எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணுங்கிறது நிச்சயமாக அவங்க எல்லாரையும் அதை நீங்கள் படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக அதை உணர்வீங்க. ஆக எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்றதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ஒத்துழைப்பையும் அந்த பேர் ஆதரவையும் உங்களிடம் எதிர்பார்க்குறோம். நன்றி. இணைஞ்சு ஜேஎஸ்கே சாரோட இணைஞ்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். முக்கியமானது என்னென்னா, இந்த படத்தை இயக்கணுன்ற தயாரிக்கணுன்ற எண்ணம் வந்தது வந்து என்னென்னா, ஒரு முதல் எனக்கு இது ஒரு முதல் படம். அதனால் ஒரு தரமான ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு பிரம்மாவை பல வருஷமாக தெரியும். நாங்கள் நண்பர்கள் நிறைய தியேட்டர் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு படம் செய்யும் போது எப்படி செய்யலாம், தியேட்டரில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கோம். ஆனால் படம் பண்ணும்போது அந்த படத்தை வந்து ரொம்ப கவனமாகவும் அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் அது போகணுன்ற ஒரு முழு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தோணின ஒரே விஷயம் வந்து அண்ணன் ஜேஎஸ்கே தான். ஏன்னா அவருடைய தரமான படங்கள் வந்து இன்றைக்கி வந்து தங்க மீன்கள் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ப்ரொடியூசர். இது வந்து அவரோட போகும்போது இன்னும் அதுக்கு பலம் சேர்ந்துச்சு படத்துக்கு. இப்போ இந்த மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அது பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. நான் குறிப்பாக எனக்கு 2 பேருக்கு நான் ரொம்பவும் ஐம் ப்ரவுட் அண்ட் தேங்க்ஃபுல் வந்து பிரம்மாவுக்கும் அண்ணன் ஜேஎஸ்கேக்கும் தான். ஏன்னா இன்றைக்கி பிரம்மா வந்து ஒரு ஹானஸ்டான ஒரு தரமான ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. அதே மாதிரி அண்ணன் வந்து இதை பல இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காரு. அதே மாதிரி டீமுக்கு பாவல் அண்ட் இங்கே இல்லாத அஜய்னு ஒரு சின்ன பையன், அப்புறம் சாய் ராஜ்குமார், இவங்க எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாருமே அவங்க எப்படி வந்து ஒரு இயக்குனர் வந்து சொல்கிற விஷயத்த அழகாக வாங்கி ட்ரெயின் ஆகி அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவுக்கு பின்னாடியும் ரூபன் அப்படின்ற சவுண்ட் டிசைனர், அப்புறம் பிரேம், அப்புறம் மணிகண்டன் டிஓபி, இவங்க எல்லாருமே அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தை. அது நீங்கள் வெளியிட்ட பிறகு நீங்கள் பார்க்கும்போது அதுக்கப்புறமா நிறைய கேள்விகள் வரும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம். முதல்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இந்த படம்
வந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணி கிறிஸ்டி வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் காப்பி ஃபஸ்ட் எனக்கு தான் போட்டு காமிச்சார். நான் பிரம்மாவை மீட் பண்ணேன், அப்போ கிறிஸ்டி ஊரில் கூட இல்லை. பிரம்மாவை மீட் பண்ணி இந்த படம் போய் பார்க்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு வேறு ஜேர்னர் ஆஃப் ஃபிலிமாக இருந்தது. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் நிச்சயம் அடுத்து வரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு படமாக இந்த படம் அமையும். ஏன் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்டில் ஆரம்பித்து டைரக்டரில் ஆரம்பித்து, ஏன் இந்த படத்தை வந்து முதல்ல தயாரிக்கணும்னு முடிவு பண்ண கிறிஸ்டியில் ஆரம்பித்து க்ரூ ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே புதுசு. மியூசிக் டைரக்டர் கம்ப்ளீட் க்ரூஸ் வந்து ரொம்ப புதுசான ஒரு டீம் வந்து நம்ம தமிழ் திரையுலகுக்கு வந்து இந்த படம் மூலியமாக கிடச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தேன், ஒரு அவார்டி பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எடுத்தோன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இந்த த்ரில், இந்த சீட்டு நுனியிலேயே உட்காந்து படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை வந்து ரொம்ப கச்சிதமாக, ரொம்ப அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப தரமாக கொடுத்துருந்தார். ரொம்ப எந்த விதத்துலேயும் எந்த இடத்துலையும் கொச்சை கிடையாது, எந்த இடத்துலையும் வசனங்கள் கொச்சை கிடையாது. குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். அது இல்லாமல் கரண்ட் எலிமெண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அன்றைக்கே நாங்கள் டிசைட் பண்ணோம், சரி இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் சென்றடைந்த பின் நம்ம இந்த படத்தை வந்து இங்கே வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வருவோம், அப்போ தான் இந்த படம் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் கணிப்பு தவறலை. ஏதோ எங்களுடைய கணிப்புக்கு இப்போது ஆல்ரெடி ஜிம்பாபே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, மும்பையில் நடந்த விழாவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. மேலும் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்தியன் பனோரமாவில் வந்து இந்த படம் செலக்ட் ஆகிருக்கு. கடந்த ஆண்டு தங்க மீன்கள், இந்த ஆண்டு எங்களுக்கு குற்றம் கடிதல். இந்த படம் நிச்சயமாக எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற படமாக இருக்கும். அவார்ட் படம்னாலே ஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான படம் நிச்சயமாக கிடையாது. இப்படி ஒரு படத்தை கொடுத்த பிரம்மாவுக்கும் இந்த என்டையர் க்ரூவுக்கும் கிறிஸ் பிக்சர்ஸ் அவர்களுக்கும் இந்த மேடையில் ஐ தேங்க் தம் ஃபார் கிவிங் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். நிச்சயம் இந்த படம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போவோம். ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு படம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதே நீங்கள் தான். என்னதான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து சுமந்துக்கிட்டு எந்த அளவுக்கு கொண்டு போனாலும் அதை பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் வந்து இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கான ஒரு நிச்சயமான அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அங்கீகாரம் உங்கள் மூலியமாக கிடைக்க வகை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பின்னாடி வீடியோ நீங்கள் முடிச்சோன்னு சொல்லுங்கள்.